விஜய் டிவி பிரியங்கா இப்ப 2வது திருமணமுடைய கணவர் தன்னோட மனைவி பிரியங்காவுக்கு கொடுத்த நகைகளை பார்த்து சீர்வரிசையை பார்த்துட்டு ஒட்டுமொத்த சின்னத்திரை பிரபலங்களும் மிரண்டு போயிட்டாங்களாம். அதோட விதத்தை இந்த உள்ள பார்க்க போறோம். இப்ப ரீசெண்டா விஜய் டிவி ஆங்கர் பிரியங்காவுக்கும் வசி சச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலதிபருக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குது. 2022 வருஷம் தன்னோட கணவர் பிரவீனை விவாகரத்து பண்ணிக்கக்கூடிய விஜய் டிவி பிரியங்கா கடந்த ஒரு 3 வருஷ காலமாவே தனியா தான் வசிச்சு வந்திருக்காங்க. அதுவும் அம்மாவோட வசிச்சிருக்காங்க. அவங்களோட அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும், இன்னொரு பக்கம் தனக்கு பிடிச்ச ஒரு லைஃப் பார்ட்னர் மறுபடியும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க ரொம்ப நாட்களா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இப்ப மறுபடியும் அவங்க திருமணம் பண்ணிக்கிறதா பிரியங்கா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பிரியங்கா அவங்க திருமணம் பண்ணிக்கக்கூடிய இந்த வசி சச்சி அப்படிங்கிறவரு ஒரு தொழில் அதிபராம். சொல்லிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பணக்காரர் பட்டியல வரல அப்படின்னு சொன்னாலும் கூட ஓரளவுக்கு ஒரு செட்டில்டு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரியும் அவர் தான் இப்ப திருமணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பொதுவா திருமணம் நடக்கும்போது பெண் வீட்டை சேர்ந்தவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு சீர்வரிசை கொடுக்கறது, நகைகள் செய்யறது அப்படிங்கிறது வழக்கமான ஒண்ணு. ஆனா பிரியங்கா மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்து வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட காதல் மனைவியா இருக்கக்கூடிய பிரியங்காவுக்கு கணவர் வசி சச்சி எக்கச்சக்கமான தங்க நகைகளை போட்டு அழகு பார்த்திருக்காராம். அதுவும் திருமணம் முடிஞ்சு இவங்களுக்கு கோலாகலமா ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் நடந்திருக்குது. அந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்லயும் திருமணத்திலையும் பெருசா யாரையும் பிரபலங்களை கூப்பிடல. இது 2வது திருமணம் அப்படிங்கிறதால ரொம்ப விளம்பரப்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா திருமணம் நடக்க வேணாம், ரொம்ப சாதாரணமா எளிமையா நடக்கணும், யாருக்கும் முன்கூட்டி தெரிய வேணாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப பொத்தி பொத்தி வச்சிருந்திருக்காங்க. அதனால பிரியங்காவுக்கு திருமணம் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் முன்னாடியே லீக் ஆகல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப திருமணம் பண்ணிக்கக்கூடிய வசி சச்சி அப்படிங்கிறவரு தன்னோட மனைவி பிரியங்கா தேஷ்பாண்டேவுக்கு என்னென்ன பொருட்கள் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்காரு திருமணத்துக்கு முன்னாடியே. அதை விட முக்கியமானது தான் மனைவிக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பல வகையான நகைகளை போட்டு அழகு பார்த்திருக்காராம். பிரியங்கா ஒன்றும் அப்படின்னு கஷ்டப்படுற ஃபேமிலிருந்து வந்தவங்க கிடையாது. அவங்க ரொம்ப நாட்களாகவே விஜய் டிவியில் ஆங்கர் இருக்கக்கூடியவங்க. அவங்களும் வீடு, ஃபிளாட்டு, காருன்னு சொல்லி செட்டில் ஆனவங்க தான். அவங்க கிட்ட ஏற்கனவே எக்கச்சக்கமான தங்க நகைலாம் இருக்கு. இதெல்லாம் வேணாம், எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி அப்படின்னு பிரியங்கா எவ்வளோ சொல்லியும் 2வது கணவர் கேட்கவே இல்லையா. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான நகைகளை தான் மனைவி பிரியங்காவுக்காக வாங்கி குவிச்சிருக்காரு. அந்த நகைகள் எல்லாத்தையும் கண்டிப்பா நீ போட்டுக்கணும்னு சொல்லி அந்த திருமண மணியில போட்டு அழகும் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த நகைகளை இவ்வளவு நகைகளை போட்டுட்டு சேகில உட்கார முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக குறிப்பிட்ட நகைகளை மட்டும்தான் அவங்க போட்டுக்கிட்டு திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. தன்னோட மனைவி பிரியங்காவுக்கு கணவர் வசி சச்சி சீர்வரிசையா கொடுத்தக்கூடிய தங்க நகைகளை பார்த்துட்டு ஒட்டுமொத்த சின்னத்திரை பிரபலங்களும் அதுல குறிப்பா எக்கச்சக்கமான விஜய் டிவி பிரபலங்கள் வாயடிச்சு போயிட்டாங்களாம். உண்மையாவே பிரியங்கா அவங்க மனசுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு. மணி, பணம், சொத்து இதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் சந்திச்சனா கண்டிப்பா திருமணம் பண்ணிப்பேங்கிறத பிரியங்கா சொல்லியிருந்தாங்க. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஒரு நல்ல ஒரு மனிதர் கிடைச்சிருக்காரு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவங்க இந்த செகண்ட் மேரேஜுக்கு ஒத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்குது. எவ்வளோ சின்னத்திரை பிரபலங்கள் விவாகரத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தனியாக தான் வச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அடுத்த கட்ட திருமணத்துக்கு போகல. இருந்தாலும் இந்த இடத்துல தான் அம்மா ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம தன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் இருக்கணும் அப்படிங்கிற பிரியங்கா உறுதியா இருந்ததால அவங்க எதிர்பார்த்த நபர் கிடைச்சிருக்கிறது தான் பிரியங்கா செஞ்ச ஒரு அதிர்ஷ்டமா பார்க்கப்பட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.